உடனே என்ன செஞ்சேன், கழுத்துல கிடந்த கயித்தை கழுத்தி இந்த ஜனாசாவை என்னுடைய தோல்ல போட்டுட்டு இறங்கும் போது பார்த்துட்டாங்க. டேய் யாரோ வந்திருக்கிறான், பிடி அவனை, ஜனாசாவை கழுத்துனா விடாதே, அடி பிடி அப்படின்னு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நான் இப்ப நம்மளை பிடிச்சி சாத்திடுவாங்க, தப்புறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யார் ஹுபைப் அவர்களினுடைய ஜனாசாவை கீழே இறக்குகிறார்களோ, கொண்டு வருவாங்கன்னு சொல்லல, யார் கொண்டு வராங்களோன்னு சொல்லல, இந்த ஹதீஸை எப்படி பார்க்கறாங்கன்னு பாருங்க சஹாபிகள். யார் கீழே இறக்குகிறார்களோ அவருக்கு சொர்க்கம். அப்ப கீழே தானே இறக்க சொன்னாங்க என்று சொல்லி நான் நினைச்சேன், அந்த களத்தை அந்த ஜனாசாவை தூக்கி அப்படி நான் வீசிட்டேன் அப்படின்ட்டாங்க. பூமியில தூக்கி வீசிட்டேன். வீசின உடனே இவங்க அந்த 40 பேர் அந்த ஜனாசாவை எடுக்க போயிட்டாங்க, ஓடி போறாங்க. அந்த ஜனாசாவை டக்குன்னு நான் மேலே இந்த குதித்து குதிரையிலே பாய்ந்து வேகமாக வெளியில வந்துட்டேன். அங்கே மிக்தாத் ரலியல்லாஹு இருந்தாங்க. நாங்க 2 பேரும் புறப்பட்டு நேரா மதீனாவுக்கு வர்றோம். மதீனா ஷரீஃப் 2-3 நாள் ஆயிடும். இவங்க அந்த ஜனாசா பக்கம் வந்த உடனே இவங்க குதிரையை தூக்கி வேகமாக ஓடிடுறாங்க. இவங்க ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க, பெருசாக குதிரையெல்லாம் இல்லை, இவங்களை பிடிக்க இயலாது, வேகமாக புறப்பட்டு மதீனா ஷரீஃப் வந்துட்டாங்க. வரும்பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சங்கடமா இருந்தது. இப்படி ஜனாசாவை கீழே தூக்கி வீசிட்டு வந்துட்டோமே, அவனை அறுத்து கிறுத்து நாசமாக்கி என்னமா பண்ணியிருப்பான்ல, என்ன பண்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அங்கீகரிப்பாங்களா இல்லையா, நம்ம ஹதீஸை இப்படி எடுத்துக்கிட்டோமே, கீழே தானே இறக்க சொன்னாங்க, கொண்டு வர சொல்லலையே, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்களா சங்கடமா இருப்பாங்களா, அல்லது அவங்களுக்கு கூடுதல் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் நம்ம கொடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே வர்றாங்க.